இயற்கை விவசாயத்தில் ஆட்டு உரத்தின் ஆட்டு புழுக்கை அது நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். மூடை 5 மூடை இருக்குது. இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து ஆட்டு புழுக்கை வந்து செடிகளுக்கு போடும்போது கொஞ்சம் அது வந்து மக்கிற நிலையில் கொடுத்தா அது ஈஸியாக எடுத்துக்கிடும். இன்னொன்று மழை நேரத்தில் கொடுக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் சூடு அதிகம். அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே ஒரு குண்டு தோண்டியிருக்கோம் சின்னதாக. இந்த குண்டில் தேவையான அளவுக்கு நம்ம இந்த பனை ஓலையை நம்ம அதை பரப்பிடணும். எதுக்குன்னா இது ஈஸியாக மக்கி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காண்டி மக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் கொஞ்சம் காற்றோட்டமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஈஸியாக அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி பனை ஓலையை ஒரு மூணு டைப் இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டா கொஞ்ச நாள் கழிச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையே இருக்குது. எல்லாமே வந்து சாப்பிட்றோம், உயிர்கள் எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ இதை நம்ம நல்ல இதை ஷேப்புக்கு மல்ஜிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு சாக்கு, மொத்தம் 5 சாக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு சாக்கு எங்கள் பகுதியில் வந்து 100 ரூபாய்க்கு போகுது. 2025 ஜூலை இந்த மாதத்தில் நம்மளுக்கு இவ்வளோ போகுது. சில சமயங்களில் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். இதை நம்ம இப்போ அவிழ்த்து நம்ம போடலாம். போட்டோன்னா செடிகளுக்கு வந்து சத்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டுருக்கும். இப்போ சாணம் மற்ற இதை போட்டோன்னா ஒரே நேரத்தில் அதை கன்சியூம் பண்ணிடும். இது அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா செரிக்கிறக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இது போகும். இந்த மாதிரி தட்டிடணும். புல் இதாக இருக்கும், தேவையில்லாதான் எடுத்துடலாம். இது மக்கின பிறகு ஒரு மழையிலெல்லாம் ஒரு 2 வாரம் விட்டிங்கனாலே ஓரளவு மக்கிரும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். மழை நேரத்தில் தான் போடணும், மற்ற நேரங்களில் போட்டுறக்கூடாது. நன்றி.